Good evening, praise Lord. Welcome to this video. So, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், I got lucky to get a very good mentor and very good fellowship அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை நானே வந்து இன்ஹெரிட் பண்ணி கொண்டேன். அந்த மென்டர் செய்து கொண்டிருந்த ஊழியத்தை நானே வந்து ஃபாலோ பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா வந்து இப்போ நான் விசுவாசியாக இருக்கேன். எல்லாருக்கும் விசுவாச மாப்பிள்ளையே கிடைக்கிறதில்ல, ஊழியக்கார மாப்பிள்ளையே கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மென்டர் என்ன பண்ணுவார், அந்த விசுவாசிக்காகவும் ஜெபிப்பார், அவங்களுக்கு வாச்சிருக்கிற மாப்பிள்ளைக்காகவும் ஜெபிப்பார். புரியுதுங்களா? அது போல என்னையும் வழிநடத்துவார். நான் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய மாப்பிள்ளையையும் அவர் வந்து வாட்ச் பண்ணி அவரையும் வந்து வழிநடத்துவார். ஸோ இது அவர் எனக்கு சொல்லி கொடுத்த தினசரி ஊழிய வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை தான். இது வந்து ஒரு தேடல், ஆத்மாக்களுக்கான ஹெல்ப்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதான் இப்போ நான் விசுவாசி அப்படின்னா அந்த நான் தவறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தினம் தினம் விழுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்போதும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நேரத்திலையும் ஆவிகளை பகுத்தறிய வேண்டும் அப்படின்னு வேண்டி அவர் சொல்லி தருவாரு. பொதுவா வந்து சபைக்கு வர ஆத்மாக்கள் குழந்தைகளாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக எப்பவுமே வந்து அந்த மேய்ப்பன் வந்து போராடி ஜெபிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் சொல்வார். ஸோ நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆஸ் லீடர்ஸ் நம்ம திரும்பவும் ரூல்ஸே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற மாதிரி நியாயப்பிரமாண போதகராகவே நம்ம இருக்கிறோம். ஸோ அப்படி இல்லாமல் ஸோ அந்த ஆத்மாக்காக போராடி ஜெபித்து கிருமிக்காகவும் பலனுக்காகவும் விசுவாச குறைவுகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய மென்டாருடைய போதனை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேற லேடிஸோட போறத பார்க்கலாம். அது அவங்களுக்குள்ள காமனா இருக்கு. ஸோ அதுக்காகவும் வந்து நம்ம ஜெபிக்கத்தான் வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்வார். ஸோ தினம் காலையில எழுந்து ஜெபிக்கா உட்காந்துடுவாராம். மண்டி போட்டு ஜெபிக்கா உட்காந்துடுவாராம். கோவில் தினம் பெருக்குவாராம். முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என் சபையாரை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்ட்டு ஜெபிச்சுட்டு வெளியே போவாராம். ஆனால் அவருடைய மனைவிக்கு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய பாரம் தரிசனம் அவங்களுக்கு விளங்காதான். அவர் சொல்றாரு, பாஸ்டர் எங்கேயோ டீ குடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சுக்குமா அந்த அம்மா. இவர் போவாராம். ஸோ என்ன பார்க்குறாருன்னு வைங்க, நான் வந்து ஏதோ ஆவிக்கிற ஜீவியத்தை அலட்சியமா நினைச்சு ஏதோ சினிமாவுக்கு எங்கேயோ போறேன் அல்லது வேற ஒரு மனிதரோட நான் காணப்படுறேன் அப்படின்னு வந்து அதுக்காக உடனே அவர் எனக்காகவும் ஜெபிப்பாரு, அந்த மனிதருக்காகவும் அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா இது கடைசி காலங்களா இருக்கிறதுனால. ஸோ விசுவாசி அவிசுவாசியோட இணைக்கப்படுறது வந்து காமனா இருக்கு. ஸோ எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இது என்னுடைய மென்டாருடைய போதனை. அவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை. இது நான் அன்றாட நான் செஞ்சு வரேன்.